இன்னைக்கு இது திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்களே. இங்க பட்டியலின மக்கள் மீது அன்னைக்கு கூட ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு. அதுல இருந்து உள்ள ரிப்போர்ட் மத்திய அரசு இதுல 27% இந்த 3 ஆண்டுகள்ல பட்டியலின மக்கள் மீது வன்கொடுமை, அவர்கள் மீது தாக்குதல் போன்றவை தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில பழங்குடியினர் மீது 72% என்ற 3 ஆண்டுகள்ல அதிகரிச்சிருக்கு. பெண்கள் மீதும் 25%ற்கு மேல் பெண்கள் மீது வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி நம்ம ஏமாற்றாரு இந்த ஆட்சியில. அதை பார்க்கும் பொழுது வெட்கக்கேடாக இருக்கிறது. நாம் அனைவரும் திராவிடர்கள், நமக்கு அது வெட்கக்கேடாக இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை, சட்டம் ஒழுங்கையும் சரியாக பராமரிக்கவில்லை. இன்றைக்கு இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு கல்வி கடன் எல்லாம் ரத்து பண்ணுவாங்க, அதெல்லாம் மறந்துட்டாங்க. புதுசா இந்த பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக, மாணவர்களை ஏமாற்றுகின்ற விதமாக மாணவர்களுக்கு 2500 ரூபாய் 500 கோடி கடன் கொடுக்கறாங்களாம். ஏற்கனவே கல்வி கடன் எல்லாம் ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. எப்படி விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்கள் எல்லாம் ரத்து செய்வோம், நகை கடன்கள் எல்லாம் ரத்து செய்வோம்னு சொல்லி ஏமாத்தின மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலை குறிவைத்து ஒரு ஏமாற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகத்தான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இன்னும் உங்களுக்கு தெரியும், இங்க போராடாதவங்களே கிடையாது. மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், சிறு குறு தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், பெரிய தொழில் நடத்துபவர்கள் என அனைவரும் இந்த ஆட்சியிலே கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ பெண்களுக்கெல்லாம் உரிமை தொகைன்னு சொல்லி ஒரு 50% பெண்களுக்கு தான், பெண்மணிகளுக்கு தான் அடைஞ்சிருக்கு. அதிலேயே ஏமாற்று வேலை. அதுபோல இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து கூட்டணியை காட்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி எப்படியாவது விளம்பர வெளிச்சத்திலே, வெறும் கருத்து கணிப்புகள் என்ற திணிப்பில அவர்கள் மக்களை ஏமாற்றி எங்கள்கிட்ட கூட்டணி போல இருக்கு, நாங்க மீண்டும் வெற்றி பெறுவோம் என்று மக்களை மறைமுகமாக மூளை செலவை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தேர்தல் நேரத்தில் இந்த 3 ஆண்டுகள்ல அவங்க சம்பாதித்து வைத்திருக்கிற, வேர்வை சிந்தி உழைத்து சம்பாதித்திருக்காங்கல்ல திமுக, ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து பாவம் நமது மக்கள் ஏழை எளியவர்கள் தானே, அவங்களெல்லாம் விலைக்கு வாங்கிடலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த கூட்டணிக்காக நீங்கள் வாக்களித்தீர்கள். ஆனால் 5 ஆண்டுகளில் 39 பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லியில் இருக்காங்க. என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு? உங்க மாவட்டத்தை பத்தி கேட்க வேணாம். எதுங்க நிழல் கூடை கூட கட்டலையா? நீங்களே கொடை பிடிச்சிட்டு தான் நம்ம நிக்கிறோம். என்ன பண்றது? ஓட்டு போட்டவங்களுக்கு தண்டனை. அதாவது கூட்டணி பலம் இருக்கிறது என்கிற மமதையில் அவர்கள் இருக்கிறார்கள். பணபலம் இருக்குது, ரெட்டையிலே காமெண்டி ஏமாத்தலாம். நம்ம பழனிசாமி என்ன பணமூட்டையோடு அலைஞ்சிட்டு இருக்கு. இவர்கள் 2 பேருக்கும் இந்த தேர்தலில் முடிவு கட்ட வேண்டிய கடமை, பொறுப்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டருக்கும், ஒவ்வொரு நிர்வாகிக்கும் இருக்கிறது. மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சியை உருவாக்க நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் உழைத்திட வேண்டும். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இடம்பெறும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இந்த கூட்டத்திலே பல இங்கே நம்ம 4 தொகுதிகளிலிருந்தும் பக்கத்து மாவட்டங்களிலிருந்து நிறைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தாய்மார்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் வந்திருக்கீங்க. பத்திரமாக பாதுகாப்பாக சென்று வீடு சேர வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு, இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரிலே உள்ள இந்த திடலிலே நான் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த நமது
சிவகங்கை மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயலாளருக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.